ஸோ இது ஒரு நல்ல ஸ்பாட் அப்படிங்கிறனால இங்கே நிப்பாட்டி நான் என்னென்ன மாட்டியிருக்கேன்னு சொல்கிறேன். ஆக்சசரிஸு ஒன்று வந்து ரியர் டயர் ஹக்கரு, மட் ஃப்ளாப். இது வந்து ஜிஎஸோடது, ஆக்சுவலி 310 ஜிஎஸோடது. பட் நான் வந்து சின்னதாக ஆல்ட்ரு பண்ணி இந்த இதை வந்து ஆல்ட்ரு பண்ணி இது கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால நல்லாவே சேர் அடிக்க ஆரம்பிச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலி இப்படி இருக்கும். நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்ட்ரைட் பார் வச்சு வெல்ட் அடித்து மேலே ஏற்றிட்டேன். இது ஒன்று. அப்புறம் வந்து டேங்க் பேக் வந்து நான் இதில் அவங்களே கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இன்ஜின் கிராஷ் பார். இது மட்டும்தான் நான் வெளியில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த பீஸு இது வந்து நான் தனியாக வெல்ட் அடித்து அதுக்கப்புறமா இந்த பீஸை ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து பவுடர் கோட்டிங் பண்ணி பெயிண்ட் பண்ணுது. அப்புறம் இது இன்ஜின் பேஸ் பிளேட்டு. இது ஒன்று. இந்த ஃபில்ட்ரு கேப்போடு வரும். இது வந்து நான் தனியாக போட்டது. இந்த பீஸு ஒரு பைப்பு மாதிரி ஃபிட் பண்ணி ரெண்டும் ஓப்பனாக இருந்தது. நடுவில் ஆக்சுவலி டிஸ்டன்ஸ் பீஸ் வந்தால் வண்டி சாஞ்சுது அப்படின்னா இந்த இம்பேக்ட் வந்து அந்த சைடில் இதாகக்கூடாது. இந்த இடத்துல கேப் இருந்தது அப்படின்னா இது நேராக வந்து இதில் முட்டும். ஸோ அதனால் இது ஒன்று போட்டிருக்கேன். இது போட்டு ஹோல்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இதில் இம்பேக்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த பக்கம் வந்து எஃபெக்ட் இருக்காது. இந்த போல்ட் வந்து டேமேஜ் ஆகாது இந்த இடத்துல இருக்கிறது. அப்புறம் அதே மாதிரி இந்த இது டேமேஜ் ஆகாது. அப்புறம் வந்து ரேடியேட்டர் கார்டு. இது தெரியுதான்னு தெரியல, ரொம்ப அழுக்காக இருக்குது. ரேடியேட்டர் கார்டு ஒன்று போட்டேன். ஸோ 1 2 3 4 டேங்க் பேக் ஒன்று, அது ஒன்று 5. இதுதான் நான் அக்சசரிஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணது. மற்றது எல்லாமே ஸ்டாக் அப்படியே இருக்குது. சைலன்சர்லேருந்து எல்லாமே ஸ்டாக்காகவே இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் சைலன்சர்லேருந்து வர்ற நட்டு வந்து ரஸ்ட் ஆகிருக்கு. அது வந்து அவனுங்களே வந்து ஷோரூமில் கேட்டதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரு, ஸோ வந்து இது வந்து ரஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுதான் நான் அக்சசரிஸ் நான் ஃபிட் பண்ணது. இப்போ நம்பர் பிளேட்டில் வந்து இந்த ஃப்ரேம் தனியாக நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இது வந்து நம்பர் பிளேட் வந்து ரிவர்ட் அடிச்சுட்டு அதில் வந்து ஃப்ரேம் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது டேங்க் பேக் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குங்க, வெரி குட். இது ட்ராவல் பண்ணும்போது பவர் பேங்க்கு, அப்புறம் என்ன சொல்கிறது, க்ளவுஸு, சின்ன இந்த சானிடைசரு, மாஸ்க்கு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு கொண்டு போகிறதுக்கு ஒவ்வொரு தடையும் வேறு எங்கேயோ கழட்டி பாக்கெட்டில் வைக்காமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வண்டி. அப்புறம் எனக்கு மிரர் வந்து சில டைம் வந்து வியூ கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் மிரர் வேறு மாற்றலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இங்கேருந்து ஆங்கிள் கட் வந்து இப்படி வரும், அது வந்து கொஞ்சம் ஒய்டாக இருக்கும். பட் இதில் நார்மலாக போகும்போது சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹை ஸ்பீடில் போகும்போது லைட்டாக வைப்ரேஷனில் கொஞ்சம் வந்து மிரர் கொஞ்சம் ஒய்டாக வந்திருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கு. மற்றபடி எவ்ரிதிங் லுக்ஸ் ஃபேர் அண்ட் குட். இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, காமிக்கிறேன். நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. இது வந்து 900R BMW 900Rல வர எல்இடி இண்டிகேட்டர், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டிஆர்லும் வந்து நைட் டைமில் வந்து நல்லா கிளியர் கட்டாகவே இருக்குது. ஸோ டிஆர்எல் வந்து சூப்பர். அதே மாதிரி இது எல்இடி லேம்பும் வந்து ரொம்ப நல்லா பிரைட்டாக இருக்குது நைட் டைமில். அதுவும் ஹை பீம்லாம் அடித்தா ஒரு 40-50 மீட்டர்ஸ் வந்து அசால்ட்டாக தெரியுது, ஃபுல் கவரேஜ்.
அப்புறம் வேறு அவ்வளோதான். இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பிரேக் ஃப்ளூயிட் கேப் ஒன்று போட்டேன்னா, இதுவும் சும்மா நான் அது 310Rோட தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் வந்தது வந்து 310 GSோட தான் வந்தது. பட் லுக்ஸ் குட். இது ஒன்றும் ப்ரொடெக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா ஷோ தான், அவ்வளோதான். இது சொல்ல மறந்துட்டேன் நான். ஓகே, இந்த சாண்டிங் பேட் வந்து நான் தனியாக ஃபிக்ஸ் பண்ணேன். இது வந்து 2 பீஸு. இது வந்துட்டு இது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்டாக இருக்கும். இது என்னென்னா சும்மா ஒரு அடிஷ்னல் சேஃப்டி மாதிரி தான் அந்த கிராஷ் காருக்கு. நல்லா ஒடிச்சு ஓட்டும்போது சப்போஸ் தரையில் அந்தளவுக்கு விழுகாது. பட் விழுந்தால், லைட்டாக விழுந்தால் அந்த கிராஷ் பார் எந்த இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால நான் சாண்டிங் பேட் போட்டிருக்கேன். நார்மலாக சாண்டிங் பேட் வந்து அந்த ஸ்லைட் பண்ணும்போது போடுவாங்க, அதுக்கு தான் அது போடுறது. நான் சும்மா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த சாண்டிங் பேட் வந்து இதில் மாட்ட முடியாது, ஏன்னா இந்த பார் இருக்குது. அதனால தான் நான் இதில் மாட்டலாம் தான் நினச்சி வாங்கினேன். பட் இதில் மாட்ட முடியல. ஸோ இதை கட் பண்ணி எடுத்து அப்புறம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம், அது நல்லா இருக்காது. இதுனா கொஞ்சம் ரைஸ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணி போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டிக்கர் நான் சும்மா பக்கத்தில் இருக்க ஷாப் ஒன்று இருக்குது, ஸ்டிக்கர் ஷாப், அவங்கக்கிட்ட ஓட்டினேன், அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.